ஹாப்பியான ஜீ தமிழுடைய குடும்பத்தினர் கூட உட்கார்ந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண போறோம். எல்லாருக்குமே தெரியுங்க, சின்ன வயசுல இருந்து ஒரு ஐதீகம். இந்த நைட் எல்லாம் தூங்காம இருக்கிறது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி இந்த டைம்ல எல்லாம் தூங்க கூடாது. அப்ப என்ன பண்ணுவோம் பசங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லாதீங்க கேட்க முடியாது, சொல்லாதீங்க. பட் அப்போலாம் வந்து குடும்பமாக உட்கார்ந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு பெரிய கேமை கண்டுபிடிச்சாங்க. அந்த கேமை தான் இன்னைக்கு வேற லெவல்ல நம்ம விளையாட போறோம். எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வணக்கம் and a very warm welcome to பரமபதம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பரமபதம், powered by ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ், யாஸ்கோ பிராண்ட் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ், ஆர்கேஜி அக்மாக் கீ, ஆர்எம்கேவி சில்க்ஸ் மற்றும் அழகு ஜோதி அகாடமி. இன்னைக்கு நீங்க எல்லாருமே பரமபதம் விளையாடுறத நம்ம வீட்டுல விளையாடுற மாதிரி பார்க்க போறது இல்ல, வேற லெவல் கிராண்ட் ஸ்கேல்ல விளையாட போறோம். இதை விளையாடுறதுக்கு முதல்ல இதோடைய போட்டியாளர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன நண்பர்கள் சொல்லலாம். முதல்ல வர போறது ஒரு அமேசிங்கான ஒரு கப்பிள். Time for us to welcome Mimicry la King ஆக, stand up comedy la King ஆகிற நம்மளுடைய சிங்கப்பூர் தீபன் அவர்கள் and dancing la Queen ஆகிற எங்களுடைய phenomenal comedian அக்ஷயா. இன்னைக்கு வந்து ஃபுல்லா சொன்னாங்க என்கிட்ட வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வர போறாங்க அப்படின்னு. அப்பவே நான் நினைச்சேன் கண்டிப்பா அது அக்ஷயா இருப்பாங்க. அக்ஷயா வந்து ஒரு பெர்ஃபார்மர்னா, இன்னொரு பக்கம் இன்னொரு பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மர். ஒரு 8 வருஷமா எந்த மேடையில ஏறினாலுமே சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணி அங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங்ல எல்லாரும் சும்மா வேற லெவல்ல கவர் பண்ணுவாரு. ரெண்டு பேரும் இப்போ வெயிட் பண்ண போறீங்க. உங்க கூட கம்பீட் பண்றதுக்காக வேற லெவல் கண்டஸ்டன்ட்ஸ் இறக்க போறோம், பாக்குறீங்களா? ஆல்ரைட், சோ விஷிங் அக்ஷயா அண்ட் தீபன் அவர்கள் ஆல் தி பெஸ்ட். சூப்பர். அடுத்தபடியாக இந்த மேடைக்கு வர போறவங்க எங்களுடைய ஒரு ஊர்ல ராஜகுமாரி இனியன் அண்ட் ராசாத்தி. இப்போ இந்த மேடையில லெட்ஸ் வெல்கம் தி சுப்ரீம்லி டேலண்டட் அஸ்வினி அண்ட் கோவே. ராசாத்தி so loved அப்படிங்கிற ஒரு கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய லைஃப இந்த பரமபதம் மாத்த போது நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் பண்ண போறோம். இந்த கேமை வேற லெவல்ல விளையாட போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓகே, குட் லக். உங்களுக்காக இந்த இடம் ஸ்பெஷலா நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். பாத்தீங்களா, உங்க பேர் கூட எழுதிருக்காங்க. அண்ட் இந்த தருணத்துல டைம் ஃபார் us to welcome our next contestants. அடுத்த contestants பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் கப்பிள். லெட்ஸ் வெல்கம் very very talented, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிரித்த முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்தி and அவங்களுடைய ஹஸ்பண்ட் அஜய். லெட்ஸ் have both of them, ஆனந்தி and அஜய். ஆனந்தி and அஜய், இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போற பிள்ளைங்க தானே? இவங்க கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு குழந்தையே இருக்குதுங்க. ஆல்வேஸ் இன் லவ், ஆல்வேஸ் ஹாப்பியாக இருக்கிற ஆனந்தி அண்ட் அஜய், சூப்பரா ஆடுங்க. விஷிங் யூ தி பெஸ்ட். Thank you so much. அண்ட் அடுத்தபடியாக வர போறவர் யாரு? அதாவது இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா ட்ரெயின் எல்லாமே ஸ்லோ ஆயிடும், அந்த ஸ்பீட்ல பேசுவாரு. அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் கூட எப்பவுமே ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு ஹாட் அண்ட் ஹேப்பனிங் ஆக இருக்கிற இவங்க ரெண்டு பேருமே நம்மளுடைய செம்பருத்தியோட லிட்டில் ஃபேவரிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் our very own விஜய் கதிர் and பாரதா நாயுடு. ஆங்கர் இருக்கும்போது ஆங்கர் வேலையை பார்க்கிற கதிர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். கதிர், இந்த கேம் பேர் இங்கிலீஷ்ல சொல்லு. ஸ்னேக்கிங் லேடோ. ஸ்னேக்கிங் லேடோ. ஸ்னேக் அண்ட் லேடர் தான் எங்க தம்பி ஸ்னேக்கிங் லேடோ அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா உனக்கு இருக்கு, நாகதோஷம் இருக்குன்றது தெரியுது. ஆயுத பூஜை ஸ்பெஷல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருக்க பாரத நாயுடுவும் கதிருக்கு நல்ல கைத்தட்டி லெட்ஸ் வெல்கம் them to the show. Very warm welcome to பரமபதம். பரமபதம் அப்படின்ற இந்த போட்டியில கண்டிப்பா இங்க இருக்கிறது நமக்கு தெரியும். 100 டப்பா இருக்கு, கலர் கலரான டப்பா, ஒன்னொன்னுக்கு ஒரு நம்பர் இருக்கு. இதுல ஏணி இருக்கு, கூட பாம்பு இருக்கு. பாம்பு என்ன காட்டுங்க. அட பாவிங்க,
99ல ஏன்டா யா போட்டோ வச்சிருக்கீங்க பாருங்க. மா அது நல்ல பாம்பு. படையெடுக்குமே தவிர்த்து கண்டிப்பா எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்காது. டோன்ட் வரி. அதுதான் எண்ட். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் 31 50 பாம்பை பாருங்க. ரெடியா? நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ 50 ஃப்ரேம்ஸ் நம்ம பாத்துறோம். ஆனா எல்லாரும் சேர்ந்த மாதிரி 50 பாம்பு. ரெடி? 3 2 1. நல்ல அமேசிங்கான ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுதான். பட் இந்த கேம்க்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பாம்பெல்லாம் தாண்டி ஒரு டைஸ் தேவையில்ல. அந்த டைஸ் தீபன் நீங்க கூப்பிடுங்க. பேபி bring the dice சொல்லுங்க. Baby, bring the dice. சோ முதல்ல விளையாட போறது அஸ்வினி, இரண்டாவது விளையாட போறது பாரதா, மூன்றாவது விளையாட போறது ஆனந்தி, நான்காவது விளையாட போறது அக்ஷயா. Girls, boys, time for costume change. Alright darlings, இப்போ உங்களுக்கு போட்டி என்ன பண்ணனும் தெரியும் இல்லையா? எல்லார் கையிலயும் ஒரு டைஸ் வந்தற போது நீங்க டைஸ் ஊட்ட போறீங்க. உங்களுடைய பார்ட்னர் இதுல மூவ் பண்ணிட்டே இருக்க போறாங்க. சோ ஆண்கள் நீங்க அந்த சைடுல நின்னு டைஸ் ரோல் பண்ண போறீங்க. நீங்க என்ன ஸ்கோர் எடுக்கறீங்களோ அந்த ஸ்கோரோட பேசிஸ்ல உங்களுடைய பார்ட்னர் மூவ் பண்ண போறாங்க. இவங்க இங்க மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒண்ணு லேடர் மேல ஏறலாம், இல்ல பாம்பு கொத்தி கீழே வரலாம், இல்ல அடுத்த ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறைய இருக்கு. முள்ளு இருக்கு, அங்க செடி இருக்கு, கொஞ்சம் தூரம் ஏணி தாண்டி போனீங்கன்னா அங்க சாணியே இருக்கு. அது மாதிரி ஆமாட்டா அப்படியே தாண்டி போய்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான சைன் இந்த என்டையர் ஜர்னில இருக்கு. அந்த ரெண்டு சைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் சைன் அபாயம் அப்படின்ற சைன். அந்த சைனை தாண்டி நீங்க போனீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 நீங்க தாண்டி போகும்போது அபாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அபாயம் அப்படின்ற சைன்ல உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரப்படும். அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க மேல போக போறீங்க. அது உங்களுடைய மூவ்மெண்ட்டை பாதிக்காது, ஆனா அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஸ்மைலி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப அழகா ஸ்மைல் பண்ணக்கூடிய கதிர் மாதிரி ஒரு முகம் அங்க இருக்கும். அந்த ஸ்மைலி ஃபேஸை நீங்க தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தரப்படும். ஓகே, அட்வான்டேஜை நீங்க சூஸ் பண்ணி சென்சிபிளா விளையாடணும். ஆல்ரைட், அதுதான் இந்த போட்டி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க எல்லாம் அழகா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க போறீங்க. ஆடியன்ஸ் என்டர்டெயின் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? So yes, மக்களே, we are all ready to play Paramapada. Alright, so அஸ்வினி உங்களுக்காக உங்க டீமுக்காக புவி இப்போ டைஸ் ரோல் பண்ண போறாரு. நீங்க டைஸ் எப்படி ரோல் பண்ண போறீங்க அந்த மூவ்மெண்ட்ல தான் நம்ம ஃபார்வர்ட் போக போறோம். ஓகே, ரெடி? லெட்ஸ் கோ. 6 or 1 வந்தா உங்களுக்கு இன்னொரு சான்ஸும் கிடைக்கும். அது நார்மலான ரூல் தான். ஓகே, லெட்ஸ் கோ. 1 1 1 1 1 1 1. 3 safe. So Ashwini வாங்க, move to 3. அஸ்வினி, எப்பவுமே நான் வந்து புவிய பேட் பாய் நினைச்சேன். ஆனா அபாயம் வரக்கூடாதுன்றதுக்காகவே உங்களுக்காக 3 போட்டிருக்காரு. வெரி வெல் டன் ரா புவி, வெரி வெரி வெல் டன். கதிர் வாடா. அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா புவி கரெக்டா 3க்கு கூட்டிட்டு வந்து சேஃபா பண்ணிட்டாரு. ஆனா பாரதாக்கு அபாயம் கொண்டு வரதுக்காகவே ஒருத்தர் இப்போ டைஸ் ரோல் பண்ண போறாரு. கதிர் பிளான் பண்ணி 4 கொண்டு வந்தனா இன்னைக்கு உனக்கு பேமெண்ட் அதே அமௌண்ட் கொடுப்போம். ரெடி? லெட்ஸ் கோ. மச்சான் டேய் அதே 3 அதே 3. வாமா வா பாரதா, 3க்கு வாமா. அடடடடா, ஒரு ஊர்ல ராசாத்தியும் செம்பருத்தி ஒண்ணா இருந்தா எவ்வளோ அழகா இருக்கு. என்னடா உருட்டுறீங்க நீங்க, ஒரு வீரமா உருட்டுறீங்களா? என்னத்த சொல்றது? வாங்க அஜய். இப்ப உருட்டுவாரு பாரு அஜய். ஒரு நிமிஷம் ஆனந்திய பாருங்க. எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கணுமே, நம்ம இந்த நேரத்துல விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கலாம். இதுதான் பெஸ்ட் சான்ஸ். ஸ்ட்ரைட்டா 4 போட்டீங்கன்னா அபாயம். ரெடியா? ஆனந்தி, இது உங்களுக்காக. லெட்ஸ் கோ அஜய். 4 அடி வாங்கோ. இப்ப அவங்க வந்து அப்படி கவ்விக்கிட்டு குதிச்சு தொங்கினாங்க பாத்தீங்களா? அதுல அஜய்க்கு எந்த கோவமும் இல்ல. வா பாப்பான்ற மாதிரி தான் இருந்தாரு. என்ன கொஞ்சம் லிஃப்டிங் பத்தல. பட் ஆனந்தி, ஸ்ட்ரைட்டா அபாயம் உங்களை கூப்பிடுது. அன்பா போங்க, அபாயத்துக்கிட்ட போங்க. அபாயத்துல முதல் அழகா காலடி எடுத்து வைத்து எங்கள் ஆனந்தியோடைய துன்பத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாக பார்ப்போம்.
பார்ப்போம் ஐயா, ஆனந்தமாக பார்ப்போம். டார்லிங், உங்க பாபா உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் இதுதான். ஆயுத பூஜைக்கு அருவாள் கிருவாள்லாம் கீழே வைப்பாங்க பூஜை பண்றதுக்கு. ஆனா அவர் தூக்கி உங்க கழுத்துல வைப்பாரு நான் நினைக்கவே இல்லை. இந்த அபாயம் அப்படின்றது ஒரு டாஸ்காக உங்ககிட்ட வரப்போகுது. அந்த அபாயத்துல என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பாத்துடலாமா? நீ என்ன நினைக்கிறமா இது? இதுவா அருகம்புல் ஜூஸா? அருகம்புல் ஜூஸ். பட்ஜெட்லாம் இருக்குமா கம்பெனிக்கு? அருகம்புல் சாணியா? சாணி கிடையாதுடா, அருகம்புல் ஜூஸ் கிடையாது, சாணி கிடையாது. அப்புறம் அவகாடோ ஜூஸ். கிவி ஜூஸா? கிவி ஜூஸா? கிவி ஜூஸ் கிடையாது. இது ஆசையா அன்பா எப்பவுமே நம்ம நாக்குல ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கக்கூடிய பச்சை மிளகா ஜூஸ். ஆனந்தி தியாகிக்காக பெரிய கைத்தட்டல். பட் ஃபேண்டாஸ்டிக். சீரியஸ்லி அஜய், வேற லெவல் பாசிட்டிவிட்டி உங்களுடைய லைஃப்ல கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பிடிக்கவே பயமா இருக்கு. பட் வெல் டன் ஆனந்தி. ரொம்ப எரியுதா? ஓபன் ஆகுதா? லைட்ஸா? ஓகே, थैंक यू. அடுத்து தீபன் தான் வந்து டைஸ் ரோல் பண்ண போறாரு. வாங்க தீபன், ப்ளீஸ் கம். டோன்ட் வரி, ஆறு தான் வரும். நாலு 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 நாலு. சேவ் கோல். எஸ்கேப் எஸ்கேப் ஆ எஸ்கேப். அடுத்து பேக் டு மூவி. மூவி வாங்க. அடுத்து ஒன்னு தாயம். அபாயம். ஏய் விளையாடுறா ஒன்னு. முடிஞ்சிச்சுடா. ஐயோ ஐயோ. ஓடு. 5. வெரி வெல் டன், வெரி வெல் டன். கதிர் வாடா. ஏனியா ஏனி. ஏனி. நிறுத்துமா. கதிர், இந்த குழந்தைக்கு கால்ல ஒரு சின்ன கட்டு நீ போடணும். வாடா. என்னது இது? கயிறு. நீங்க வந்ததுக்கு இது கட்டின்னு சொங்கணும். பட் வாட் ஐ அம் சேயிங் இஸ் சொல்லுங்க. அவன் காலை கட்டுமா. காலை கட்டணும். காலை கட்டி அவ குதிச்சு குதிச்சு கஷ்டப்பட்டு அந்த ஏணி ஏறும். ஏன்னா வாழ்க்கையில முதல் ஏணி நம்ம சாதாரணமா ஏற முடியாது இல்லையாடா? You're right. மெதுவா அந்த புள்ள பாரு, இன்னும் பச்சை மிளகாய் அதை பத்திக்கிட்டு ஏறிட்டு அதுக்கு அந்த கட்டு. பாரதா, இப்ப ஜம்ப் பண்ணி எங்க போக போறீங்க சொல்லுங்க? 24 போங்க. அஜய் வாங்க. ஒரு பச்சை மிளகாய் ஜூஸ் பார்சல். பாத்து போடுங்க ப்ளீஸ். 5 போட்டீங்கன்னா அடுத்த அபாயத்துக்கு அவங்க வந்துருவாங்க. எல்லாரும் வேண்டிக்கலாம். ஓம் சக்தி 5 வர வேண்டும். 5 ஜண்டா மாத்ரே. வெரி மாத்ரே. ஜம்பா. கல்யாணம்னு ஒரு அபாயம் தான் வந்துச்சு எனக்கு. ஆனா உன் வாழ்க்கையில அது அவங்களுக்கு பாவம் 5 அடிக்கு ஒரு அபாயம் வருது. பாத்தியா, நீயும் பிளான் பண்ணி போடுற பத்தியா? நாங்கலாம் ஒண்ணுமே சொல்லல. Okay. 5ல கேட்டோம். நானா குந்தார் மக்களே, இவர்தாயா உண்மையான ஹீரோ. கை தட்டுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஷாக் வாங்கி அடுத்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வர ஆனந்தி வா, ஆனந்தி வா. இரண்டாவது அபாயம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்காக அடுத்த டாஸ்க் வாருங்கள் ஐயா, வாருங்க. அண்ணே, ஒரு தடவை எனக்காக இங்க நின்னு உங்க பாடி காட்டுங்க. பாடி
இருக்கீங்க நான் சொல்லட்டுமா? சாதாரண மசாஜ் இல்ல பேபி, உனக்காக ஸ்பெஷலான ஆயில் மசாஜ். இந்த எண்ணெய் என்ன மாதிரி எண்ணெய் தெரியுமா? 15 நாளுக்கு அப்பளம் சுட்டு 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 நாசமா போன ஒரு எண்ணெய் இவங்களுக்காக. ஓகேவா? நீங்க அப்படியே முட்டி போட்டு உட்காருவீங்க, மாப்பிள்ள உங்களுக்கு மசாஜ் பண்ணுவாரு. மசாஜ் பஞ்சி, are you ready டா? அடுத்து அக்ஷயாக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? 1 போட்டா அவங்க வந்து ஏணி ஏறுவாங்க. ஓ 1 போட்டா ஏணியா? ஆமா. ரெண்டு என்பது நல்ல காட்டு முள்ளுடா. உனக்காகவே தேடி தேடி பறிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த காட்டு முள்ளு மேல நீ ஏறி நிக்கணும். அக்ஷயா 2 கவுண்ட்க்கு ஃபார்வர்ட் வாங்க. 5 ல இருந்து 7. போய் வாங்க. ஹாய் வாஷு வாங்க. அஸ்வினி 3 ரவுண்ட் நீங்க அப்படியே ரொம்ப கிளியரா வந்துட்டீங்க. சூப்பர். கதை ரெடியா? ரெண்டு போடுறா. தம்பிக்கு ஆசைப்பட்டாங்க. சோ 2ல உங்களுக்கு சின்ன பயம்டா, பெரிய பாடி சின்ன முள்ளு. ரெடியா? லெட்ஸ் ஹியர் இட். பாரதா வாடா. அந்த முள்ளு மேல வைக்கும்போது முள்ளு மாமா அப்படினு வாங்க. ஆதி மாமா. முள்ளு மாமா தானே? சொல்லு ஆதி மாமா சொல்லு இப்போ. ஆதி மாமா. நான் மாமான்னு சொல்ல கூடாது. மூன்றாவது அபாயத்துக்கு செல்வாள் ஆனந்தி. பாருங்கள் பாப்போம். அப்ப கன்ஃபார்ம் ஏண்டா கன்ஃபார்ம் 2 ஓ 6 போட்டாயா? எங்கடா 6? நான் பாத்தேன். நீ கண்ணை எண்ணி வச்சிருக்க. கண்ணை வளர்க்க. ஏமாத்திட்டாங்க பேபி. பாப்பா சும்மா சொன்னோம் 6 தான் வந்தது உனக்கு. மாமா மாமாக்கு ஒரு தேங்க் யூ சொல்லிட்டு அப்படியே 6 போமா. கம் ஆன். மாமா அவன எகிரின்னு பார்த்தேன். கர்மம் பாப்பாக்கிட்டு 9ல இருந்து 6 படி போமா. 1 2 3 4 5 6. So 15ல இருக்காங்க. ஆனந்தி very well done. 6 இல்லனா 1 போட்டா கண்டிப்பா ரிப்பீட் ஆப்ஷன் இருக்கு. அதனால you roll the dice again. ரெடியா? எது வேணாலும் போடலாம். யா. ஏய் என்ன 2 தடவை போடுறீங்க? 17. All right, so Anandi at 17. அடுத்து வர போறது back to தீபன்ஜி. 1 2 3 2 2 4 2 4 2
பீமா அபாயம் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் பார்த்துடலாம். அக்ஷயா and தீபனுக்காக அபாயம் கொண்டு வாருங்கள். இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இவ லைம் ஜூஸ ராவாவே அடிக்கிறவா அப்படின்றத நீங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்க போறீங்க. அக்ஷயா, ஐ நோ ரெடி அக்ஷயா? லெமனேட்ல சோடா சுகர் சால்ட் சேர்க்காம வெறும் லெமனை கொடுத்திருக்கோம். யூ ரெடி அக்ஷயா? 5 4 3 2 1 லெட்ஸ் சே cheers. இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இந்த பத்தியா லாஸ்ட்ல அது ஒரு தடவை பண்ணு. என்ன அது? பல்லு கூசுதா? பல்லு கசுதா? அந்த முடிஞ்சதுக்கு பயங்கரமா பண்றாங்க. குவி and அஸ்வினி உங்களுக்கானது நெக்ஸ்ட் தாயம் போடுறா. சோ அஸ்வினி முதல் முறையா ஒரு அபாயத்துல கால் எடுத்து வைக்கிறாங்க. ஆல்ரைட், சோ 14ல அவங்களுக்கான அபாய டாஸ்க். ஒன்னு லெஃப்ட் ஹேண்டுக்கு, ஒன்னு ரைட் ஹேண்டுக்கு. நான் வந்து சின்னதா நறுக்கிற பச்சை மிளகாவே தட்டுல சைடுல எடுத்து வைக்கிறவங்க ரெண்டுத்தையும் அப்படி எப்படி சாப்பிட்டாம தெரியல. அஸ்வினி வேற லெவல். அது அமேசிங் ஃபார் யூ. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சூப்பர். நெக்ஸ்ட் கதிரே. அதான் ஒன்னு இன்னொரு சான்ஸ். வாங்க ஒன்னு விழுந்துச்சு, ஒன்னு சான்ஸ் இருக்குல. போடு, அடுத்த அபாயம் எங்க இருக்குன்னு பாக்க. அஸ்வினி at 5 straight away to 19. பேப்பர். Super. Ready கதிர்? 5 ready? ஜெய் அச்சுமா. டேய். வாங்க 26 to 31. மாமா 5 போடுங்க பாட்ட. இந்த பாட்டு அண்ணா முன்னாலே அடிப்பாங்க. Ajay. 5. 1 2 3 4 5. 22. 1 more. Hey, yerma. 5. 1 2 3. ஐயோ இடம் இல்லையே. Kuvi on the road. ஜெய் ஜக்கம்மா. டாயிங். அழகா. 4. ஃபைல ஸ்மைலிடா. 1 போட்டா ஏணி ஏறி 65 போவே. சாய்டா. 1 ஏய் 1 1 1 1 1 1 1 5. ஆல்ரைட் கதிர் 36ல போய் ஒரு ஸ்மைலி அட்வான்டேஜ் நீங்க வந்து பாரதா கொடுத்திருக்கீங்க.
ஆனா அந்த அட்வான்டேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு தான் வந்து சேரும். அதனால முதல்ல கதிர் நீங்க அங்க போய் நின்னுடுங்க. வா மச்சான், வா மச்சான், வா மச்சான், வா. Alright, so கதிர் and பாரதா ரெண்டு பேரும் சேர்ந்து 36ல நிக்கறாங்க. அவங்களுக்கான அட்வான்டேஜ் என்ன வாங்க பாத்துடலாம். மில்க் ஷேக். இந்த மில்க் ஷேக் நேரா கதிருக்கு மட்டும் தான் போகும். பாரதா நீங்க இதுல ஒரு சிப் கூட குடிக்க கூடாது. அதுதான் கதிர் உங்களுக்கு கொடுத்திருக்க அட்வான்டேஜ். போடா. என்ன அவ ஊட்டி விடுறா? அப்படியே ஊட்டி. ஐயோ அந்த பொண்ணு திருப்பி ஓடி வருமே. நவருங்க எல்லாரும். ஆமா ஓடுங்க. 3. Alright. அடுத்து தீபன் வாங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஒழுங்கா விளையாடுறீங்களா நீங்க? ஒன்னுக்காக உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ். One. Six. Alright, 35. Super. பாரதா இங்க ரெண்டு பேருமே தான் இப்போ டைட்டஸ்ட் ஸ்பாட், க்ளோசஸ்ட் ஸ்பாட்ல இருக்கீங்க. சோ அடுத்து நீங்க புவி என்ன பண்ண போறீங்க டிசைட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. 6. 29. ஓகே, அடுத்து அட்வான்டேஜ். 33. Amul. 3 and Alright, next கதிர். 6 போட்டான்டா. 6. மாமா 6. வாங்க பாரதா வாங்க. மூணாவது தடவை நீங்க முள்ளுக்கு வந்திருக்கீங்க. பட் இந்த வாட்டி உங்களுக்கு எல்இடில ஒரு போஸ் வரும். அந்த போஸை பார்த்து அடுத்தது உங்க சான்ஸ் வர வரைக்கும் நீங்க அதே போஸ்ல நிக்கணும். ஓகே? ரெடி? கேன் வி ஹேவ் தி போஸ் ப்ளீஸ்? ரெடிடா? இதுக்கு போஸ் அப்படியே நிக்க சொல்லுங்க. அப்படியே இருக்கணும். ஓகே? அடுத்த ரவுண்ட் வரைக்கும் நீ இப்படி நின்னுட்டே இருக்கணும். ஓகே ரெடி? நெக்ஸ்ட் அஜய். ஐயோ எல்லாம் நவுந்து நில்லுங்க. திருப்பி ஓடி வருவா அந்த புள்ள. ஓகே 14. அடுத்தது 6. ரைட். 6. அபாயம். மா உனக்கு என்ன அபாயம்ன்றது பாத்துடலாம். அடுத்த அபாயம் கொண்டு வாருங்கள்.
அபாயத்துல வந்து நின்னீங்க, அமேசிங்கா இருக்கீங்க. அடுத்தது உங்களுக்கு என்னன்றதை பாத்துலாம். ரெடி? கூட்டு போயிட்டாங்க வாத்தியாரே. பாவிங்களா? போறாங்க 2க்கு. அடுத்தது முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா கேட்டுக்கிடா. அரோகரா 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 அரோகரா. மூணு 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 மூணு. இங்க பாருமா, இது சாதாரண ஆனகொண்டா கிடையாது, அர்ச்சனா கொண்டா. 99 வரைக்கும் வந்துட்டு புவியோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ்னால நேரா 28க்கு போலாம். ரெடியா தங்கம்? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அடுத்தபடியாக வரப்போது கதிர் அவர்கள். கதிர் என்ன கிழிப்பார் என்று பார்ப்போம். சிக்ஸுக்கு வாடா. இந்த ஏணி பாரதாவை எடுத்து செல்லும் இடம். ஏய் 3 போடுறா இல்ல 6 போடுறா? ஏய் 5 போடுறா 5 போடுறா. ஏய் ப்ளீஸ் 5 டா. டேஞ்சர் அபாயம். 4. பாரதாக்கு அபாயமா? ஏன்? வாருங்கள் பார்ப்போம். வாடா தங்கம். This is my first அபாயம். ஓ this is இப்ப இல்ல ஒரு பெருமை வேற. வாங்க. வாடா. 92ல இருக்கீங்க, அபாயத்துல இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல போக்குற மாதிரி ஒரு அபாயம் நாங்க உங்களுக்கு தர போறோம். Can I have the அபாயம் please? பாம்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அழகான ப்ராப் இதுக்குள்ள இருக்கு. கதிர் இங்க வாங்க. டேய் இப்ப என்ன பண்ண போறோம்? சிம்பிள் தான். முடி நல்லா வளர்றதுக்கு முட்டை போடணும். இப்படி முட்டை போடக்கூடாது, இப்படி முட்டை போடணும். ஓகேயா? ஏய் ஆமாடா.
இந்த முட்டையை நீங்க அவங்க தலையில உடைக்க, அந்த முட்டை அவங்க உங்க தலையில உடைக்க, அதுக்கு அடுத்த முட்டை அப்படின்னு 3 முட்டை ஒருத்தர் தலையில உடைச்சுப்பீங்க. ஏய் மெதுவாடிடா வலிக்குது. ஏய் முட்டையாலே. ஏய் எனக்கு பாதி முட்டை அங்க போச்சுடா, பூ முட்டை. ரெடி? ஐயோ அம்மா வலிக்குதுடா, ஏன்டா அப்படி அடிக்கிற? நீங்களா ஸ்கூல் பிள்ளையா நீ? என்ன அடிக்கிறான், எனக்கு வலிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. சரி இப்படி முட்டை. பாரமான ஜோடி. இந்த சிறப்பான அற்புதமான ஒரு ஜோடி. நாங்கள் எல்லாம் குதூகலமாக இருக்கிறோம் மக்களே. ஆயுத பூஜை அன்று முட்டையை உடைத்து விட்டாயே. ஐயோ இந்த பாரம் இந்த பூமி தாங்குமா? புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். வாயில வருதா? அப்ப திட்டிரு. நக்கிரு. ரெடியா? டேய் கரெக்டா சொல்லுங்கடா. 6ஆ? ஏய் போன் போடா, இங்க போலாம்டா. போடா. ஓகே போடு. டேய் இல்ல மாமா நீ பெரிய ஸ்கூல் போவீங்க. போர். ஐயே 1 1 நெக்ஸ்ட். Don't worry. 3 ஐயோ ஐயோ very bad. ஏய் எங்க இருந்தா? எங்கம்மா? அப்பா அப்போ 9 தான வரணும். அபாயம், அடுத்த அபாயம் சிறப்பாக வந்து சேர்ந்துட்டு அந்த அபாயத்தை கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன வயசு? 72. அதுக்காக தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்ஃபார்ம் பண்ணுங்கடா. ஐயோ பாப்பா தாத்தாவை பார்த்து உங்களுக்கு வேப்பலை தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல, கொடுத்துருங்க. தாத்தா, இங்க பாருங்க தாத்தா. அக்ஷான்றது இந்த ஜீ தமிழ்ல வந்து ஒரு மிகப்பெரிய காமெடியன். அவங்க வேற லெவல் பர்ஃபார்மர். அவர் வேற லெவல்ல இருக்காரு. இந்த தாத்தா யார் தெரியுமா? எனக்கு தெரியும். திட்டு தம்பில எனக்கு கல்யாணம் சொல்றாங்க. வயசானவர் அவர் தானே. ஐயோ நான் கண்டுபிடிச்ச தாத்தா. ரெடியா? பண்ணுங்க என்ன பண்ணுங்க. தூக்கம் போச்சுடி நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி ஆஜ் ஆல் அனாகலி அச்சா அச்சா பச்சை கிளி அனாகலி அச்சா அச்சா பச்சை கிளி அம்மா பாடுவம்மா நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. அக்ஷயா தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்புறது இது சரியில்லை. அங்க போ தாத்தா. பாக்கலே புடிச்சு இழுக்குது சொல்லுங்க. ரொமான்டிக்கா சொல்லுங்க தாத்தா. பாட் கெஞ்சாதீங்க தாத்தா. ரொமான்டிக்கா இதான் மைக்குடா. தாத்தா இப்ப என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. நல்ல பாட்டு வேணும். நல்ல பாட்டு வேணுமா? உங்களுக்கு என்னமா வேணும்? எனக்கு வந்து அவர் பீடி பிடிச்ச வாய கொஞ்சம் லைட்டா கழுவ சொல்லுங்க. அவர் என்ன மாதிரி பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா? ரொம்ப டான்ஸ் வந்து என்ன வயசு தாத்தா உங்களுக்கு? 72. 72. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களா, அவருக்கு 72 எனக்கு 27. கரெக்டான ஜோடி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களோட இந்த ஜோடி ஒரு சிறப்பான அம்சமான ஒரு ஜோடியாக அமையணும் தான் எங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும். சார்
உங்களுக்காக ரொமான்டிக் சாங் வருது. ஓகே. ஆடுவீங்களா? ஆடுவேன். தாத்தா ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ரெடி? தீபன் அடுத்தது நீங்கதா. உங்களுக்கு 6 கொடுத்திருக்கீங்க. அதனால இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு. லெட்ஸ் கோ. 2 6 6 6 6 6 6 6 6 6. கதிர் அவ 2 கரெக்ட். 1 போடுறா கதிர். 4 3 2 3 4 இங்கிறது முள்ளுவா இங்கிறது. ரெடி? கதிர் கதிர் ஒரே ஹெல்ப். கதிர் 1 போட்டுட்டேனா நேரா நமக்கு வந்துடலாம். கதிரே 1 போடுறா. ரெடி? 1 2 3 1 1 1 1 1 5 97ல பாரதா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் அட்வான்டேஜ் மாதிரி இது வந்து கதிர போய் சேராது. இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு மட்டும் தான் போய் சேரும். உங்களுக்கு என்ன ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பாத்துக்கலாமா? பாரதாக்கான ட்ரீட்மெண்ட்டை கொண்டு வாங்க. பாரதா, you should be very lucky. எவ்வளவு ஆபத்தோட கொடுத்திருந்தாலும் கதிர் வந்து உனக்கு ஒரு குயின்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கான். சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு அந்த குயின்ஸ் ட்ரீட்மெண்ட். அடுத்த ஸ்டெப் போற வரைக்கும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக இந்த மாதிரி காத்து வீசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட லைஃப் இதே மாதிரி தான். பல இடங்கள்ல இந்த பரமபதம் நம்மளுடைய லைஃப்ல எங்க ஸ்பெஷலா காட்டுதுன்னா, ஒரு இடத்துல நம்ம பாம்பு கொட்டும், இன்னொரு பக்கம் நம்மளே முள்ள மிதிப்போம், சாணியே மிதிப்போம், எவனாவது வந்து நம்ம தலையில முட்டையை உடைப்பான். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல கடவுள் நம்மள ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாடுற டவுட்டே கிடையாது. பாரதா, நீங்க அது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். சூப்பர். அடுத்தது விளையாட போறது வந்துட்டாரு மாப்பிள்ளை டோய். 2 போட்டீங்க. 5 let it go 35 is safe. அடுத்தது தீபன் வாங்க. அதான் நடக்கிற கதையா? 5 5 5. அடுத்தது புவி. 1 5 5 1 அட்வான்டேஜ். ஒரு ஸ்மைலினா புவி அண்ட் ராசாத்தி நம்ம அஸ்வினிக்கு ஒரு அட்வான்டேஜ். the next advantage, ரொம்ப நேரமா பாவம் நின்னுட்டே இருக்காங்க அஸ்வினி. அவங்களுக்காக புவி, அதாவது இனியன் என்ற கேரக்டர், அவங்க ராசாத்திக்காக கோல்டான மில்க் ஷேக்க ஊட்டி விட போறீங்க. எனக்கு அந்த மில்க் ஷேக் ப்ளீஸ். இந்த இனியன் ராசாத்தி கிட்ட பிடிச்சதே நேரா இவர் எடுத்துன்னு போய் அவளுக்கு மில்க் ஷேக் கொடுத்தாலும் எனக்கு ஒரு சிப்பு போதும், மீதி நீங்க குடிங்க மாமா அப்படின்னு சொன்ன பத்தியா? அது அவளுக்கு பிடிக்கலன்றதுனால அவளுக்கு கொடுத்தான்றது எனக்கு தெரியும். ஆனா மக்களுக்கு என்னைக்குமே இனியன் ராசாத்தி இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நல்லா பண்ணடா, நல்லா பண்ணடா, வேற லெவல்டா, வெரி குட் ஐடியா, வெரி குட், வெரி குட், நல்லாடா, நல்லாடா. அடுத்தது கதிர் வாடா. முடி 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 3 முடிடா. 2 போட்டனா முடிஞ்சது கதை. 2 2 போறா கதிரே. 2 2 2 2 2 2 2 2 2டா 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 2டா. ஏய் 2டா, ஏய் 2டா. சாணி அடிச்சு முட்டைய உடைச்சு பல முள்ளுல நின்னு பாம்பு கடிச்சோம் மொத்தமா
இவ்வளவு விஷயங்களை தாண்டி வாழ்க்கையில வந்து ஜெயிப்போம் தான் நிக்கிறீங்க பாருங்க. இது இங்க மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கையிலும் அமையணும். கதிர் and பாரதா, wishing you guys the best and congratulations. And கதிர் and பாரதா, congratulations. நீங்க 1 at first position இருக்கீங்க. செகண்ட் பிளேஸ் யார் வராங்க அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சியோட எண்டுக்கு நம்ம வர போறோம். But for that, let's keep rolling the dice. தீபன் கரெக்டா போடு. அக்ஷயா 18. ஓய் யாரு 5 புவி பாஸ்தா போடுங்க. 5 அவன் இப்படி போடுங்க, இப்படி போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டேஞ்சர். அஸ்வினி உங்களுக்கான அபாயம், பட் பச்சை மிளகா மாதிரி ஒரு மிகப்பெரிய அபாயம் நீங்க எடுத்துக்கிறதுனால இந்த அபாயம் நாங்க புவி கொடுத்துறோம். ஓகேயா? வாங்க, புவிக்கு என்ன வச்சிருக்கீங்க அபாயம்? நீங்க மூவ் பண்ற வரைக்கும் அந்த ஐஸ் அவருக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே ஆடிக்கிட்டே இருங்க. அடுத்து அஜய். அஜய் கொஞ்சம் நவுத்துறா, பாவம் அந்த புள்ள ரொம்ப நேரமா அங்க இருக்குடா. யோ நீ உருட்டியா திருப்பிக்காத நீ வேற. 1 2 என்ன பாலத்து கடியில போகுது. 5 அந்த பக்கம் போச்சு பாம்பா. நேரா 2க்கு போமா. 2க்கு போ. முதல்ல இருந்து வா, எண்ணெய் ஊத்திக்கோ. நம்ம அடுத்த வருஷம் அடிக்கலாம். அட வா. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க. அடுத்து ரெடியா டார்லிங்? ரெடி 6 நீ இப்ப வந்துரு. அவர் நிக்கிட்ட முள்ளில போயா. ரெடி புவி? 2 போங்காட்டம். 4 ஏய் கால் பட்டிடுச்சுடா. திருப்பி முள்ளா டேய். ஓகே, பேக் டு தி முள்ளு. நெக்ஸ்ட் டக்கு 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 நோட். 4 மாமா 4 உள்ள போனாலும் பரவாயில்லை, இந்த வாட்டி கம்முனு இருங்க. 3 மாமா 5க்கு வா. வெரி குட். நெக்ஸ்ட் போடுறா. ஏய் பாத்து போடு மாமா. பெரியமா. 2 நெக்ஸ்ட் புவி. ஒண்ணுமே இல்லையே, ஏறி இல்லையே. சாமி இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? 6 is 44 சாமி 45 51 வாடா. ஏய் சானிடா. 4 போட்டாலும் ஆப், 5 போட்டாலும் ஆப், 6 போட்டாலும் ஏறி நீ சாணி மேல ஏறி. ஏய் வாங்க வாங்க வாங்க, எங்க வந்திருக்கீங்க பாருங்க. மாமா ராசாத்திக்காக நீங்க சாணியில இறங்குவீங்களான்னு கேக்குறேன். புவி அஸ்வினி கம்மியாகுதா? இனியன் ராசதி இல்ல. இல்ல எனக்கு என்னவோ இந்தியன் ராசாத்தி தான் தோணுது. நீங்க சொல்லுங்க. கமான் எதுக்கு கை தட்டீங்க? புவி அஸ்வினி தானே. Let's get it for India. எவன்டா அது? ராசாத்திக்கு இனியன் மாமா தான் வேணும். எதுக்கு?
ரசாதி இப்ப நீங்க இங்க வந்துடலாம், நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க விளையாட. அடுத்தது அஜய் பாப்பா ஏதாவது பண்ணு பண்ணி என்ன பண்ணி வேற சொல்லி நாங்க போய் வைக்கிறோம். 1 ஏய் சமா 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 இன்னும் 1 to 24. ஓகே அடுத்தது 8 இல்லையா 6 24 to 30. வாங்க next it up. 2 வாவ் சமா அவ்வளவுதான். முடிஞ்சிச்சா 2டா. அடுத்தது போறியா? அக்ஷயா 4 நா ஸ்ட்ரைட் அவே லேடர் 65 க்கு போடுவீங்க. தவறு ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆக போகுது. ரெடியா? ஆமா. So let's see அக்ஷயா தீபன்காக 4 கொண்டு வராங்களான்னு. 4 ஐயோ தாயத்தை போட்டு 3 விடாது. 1 இவர் 3 டேய் உருட்டி 3 ஐயோ 2 டேய் திருப்பி முள்ளு வாங்க 31 at முள்ளு. ஓகே ரெடி. நெக்ஸ்ட் ராசாத்தி நீங்க தான். 3 or 6. அஸ்வினி ரெடியா? ஓகே வாங்க 6 or 3. Thank you. அபாயா அடுத்த அபாயா 4 ஸ்ட்ரைட் பொறுத்த அபாயத்துக்கு. சுவி உங்களுக்காக ஒரு அபாயம் சொன்னோம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் டான்சிங். அந்த டான்சிங்க்கு அதிகமா இடம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு வேணா ஆடலாம். நாங்க சொல்ற வரைக்கும் ஆடிட்டே இருக்கணும். ஓகே ரன் டு தி பாக்ஸ் now. Continue dancing and அடுத்து வர போறது யாரு? Alright அஜய். ஐயோ பாப்பா 65. போடுங்க 4 சூப்பர் 69. ஓகே அக்ஷயா ஒண்ணு போடுமா மேல போயிடுறேன். 6 போடுங்க ஒண்ணு போடு 1 4 35 போங்க. அங்க இருக்க பாருங்க போனா டேய் நான் கார்ல நிக்கிறீங்க. நெக்ஸ்ட் Oh my god no 92 ல இருந்து நேரா 96. ஓகே அஜய் 4 to 4 அபாயம் 69 up to 75. அஞ்சு பையன் நெக்ஸ்ட் திருப்பி 6 81 க்கு போங்க. அங்க இருக்கா பாருடா 100ல பைனல்ல போடு 81. ஓகே நெக்ஸ்ட் one more time 1 அபாயம். மீண்டும் இந்த அபாயத்தில் ஒரே வார்த்தை 6 முட்டை போட்டதனால் நீங்க திருப்பி உடைச்சுட்டு ஆகணும். வாங்க அஜய் நானதி ரெடியா? அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பரவாயில்லை இருக்கிற மேல புல்லா புட்டிய வச்சாங்கன்னா சீட்டி பண்ணாதீங்க மண்டையில தான் உடைக்கணும். தம்பி இப்ப சந்தோஷம் தானே? நெக்ஸ்ட் இன்னொரு முட்டை ரெடி போடுமா. ஓகே
ஓ நாமா தாயமா ரெடியா போடுங்க 82 6 88 அடுத்து சாமி வந்துருச்சு சாணி என்ன பாரு ஓகே ரெடி நெக்ஸ்ட் 4 5 1 என்னமா 89 நாலு பேர் எல்லாத்தையும் போட்டு ஒன் மோர் என்னமா 61 61 போட்டுனேங்கறாரு போடுமா ஏ ஒரு நாளா போடியா 1 90 ஓகே புவிக்கு ஆதிக்கு ரொம்ப க்ளோஸ் காம்படிஷன் பாப்போம் காம்படிஷன் 6 ஐயோ 96 ரெண்டு பேருமே ஒரே பொசிஷன் ரெடிமா யாரோ ஒருத்தர் போட்டு முடியுமா போடுப்பா மூணு போடுப்பா போடுவா ரெடி ஏ போய்விடா போய் 3 அடுத்து நீங்க தான் இந்த பரமபதம் வித்தியாசமாக இருந்த டவுட்டே கிடையாது பட் எல்லாத்தை விட ஸ்பெஷலான ஒரு விஷயம் எல்லாருமே டாஸ்க்லாம் பண்ணிருக்காங்க ஒருத்தர் மட்டும் ரொம்ப நேரமா ரொம்ப பளபளன்னு இருக்கா இப்படி எப்படி விடுவோம் இல்ல நியாயமா எப்படிதான் விடுவோம் இவர் வந்ததுல இருந்து அப்படியே பளபளன்னு இருக்காரு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வாங்கவா அர்ச்சனா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிஸ்ல இருந்து வந்திருக்க இந்த கேக் உங்களுக்கு ஒண்ணு thank you so much உங்களுக்கு ஒண்ணு ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி வாழ்க்கையின் பல ஆயுதங்களை இந்த பரமபதம் நிகழ்ச்சி மூலமா பார்த்திருக்கோம் நாங்க எல்லாரும் எங்களுடைய ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண கிளம்பிக்கிட்டே இருக்கோம் இன்னும் அழகான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்களை எல்லாருமே சந்திக்கும் வரை